ஆஃப்டர் மேரேஜ் நியூவாக பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஐக்கியா போகணுன்னு ரொம்ப நாளாக நிறைய வ்ளாக்ஸ் பார்த்துருக்கேன் ஐக்கியா ஷாப்பிங்னு சொல்லி. பட் முன்ன மட்டும் ரொம்ப கரெக்டாக இருந்தேன். லைக் வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் கூட தேவையில்லை. லைக் சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அது மட்டும் போதும், லக்ஸுரி பாயிண்ட்டுக்கெல்லாம் போக வேணாம். பிகாஸ் நம்ம இதோட ஓன் ஹவுஸ் கிடையாது, ரெண்டட் தான். இப்போ நம்ம இங்கேருந்து மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணணுன்னா எல்லா பொருளையும் மறுபடியும் உருட்டி பரட்டி எடுத்துகிட்டு போகணும். ஒர்க்கிங் டெஸ்க்கு ப்ளஸ் கிச்சன் செட்டப். கிச்சன் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த எய்மும் கிடையாது. முக்கியமாக பிளாஸ்டிக்ஸ் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டிலே வந்து நிறைய பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய வாங்கி வாங்கி வச்சு ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டீல் இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வந்து நான் எவ்வளோ சூதானமாக ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஸ்டீல் வந்து கொஞ்சம் விசிபிளாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ரெண்டுலேயும் வந்து இன்னும் வேறு எங்கேயாவது கடையில் போய் பார்த்து செலக்ட் பண்ணணும் கண்டெய்னர்ஸ் மட்டும். ஐக்கியாவில் நிறைய அஃபோர்டபுள் திங்ஸும் இருக்குது, ஹை ப்ரைஸஸும் இருக்குது. பட் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஹோம் எப்படி செட் பண்ணலாம், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஸ்மால் ஸ்பேஸையும் வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். அங்கே வந்து ஒவ்வொரு ஸ்பேஸும் ஒரு ஒரு வீடு மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போகிறப்போ பாரு நம்ம பர்மிஷனே இல்லாமல் ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் போகிறோம் அப்படின்னு தோணும். நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக நாங்கள் ஐக்கியா போனதுக்கு ரீசன் வந்து ஆஃபீஸ் டேபிள் பார்க்கணுன்னு. அதில் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, மேனுவலும் இருக்கும். இந்த ஹைட் டெஸ்க் இன்க்ரீஸிங் 10 இயர்ஸ் மோட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் 10 இயர்ஸ் மோட்டர் வாரண்ட்டி டேபிள் டெஸ்க்கு கொடுக்கல. ஆமாங்க, பெங்களூர் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. சும்மா வெளியே ஒரு நேரம் சாப்பிட போனாலே ரொம்ப பட்ஜெட்டை தாண்டி போகுது. ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். ஃபுல்லாக வீட்டில் கிச்சன் ஐட்டம் செட் பண்ண பிறகு கண்டிப்பாக வெளியே போய் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சுகரே சாப்பிடாமல் இருந்தேங்க. இப்போ நான் அந்த விருந்து அந்த மாதிரி போய் அந்த சுகருக்கு நல்லாவே அடிக்ட் ஆகிட்டேன். ஆல் குட்டுங்க, ஸோ ஃபார் ஐ எம் ஹாப்பி. பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன வேணும்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ரிப்ளை வருது. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கணுன்னாலும் என்னைய ப்ரையாரிட்டியாக வச்சு எனக்கு அது கம்ஃபர்ட்டான்னு யோசித்து பண்ணுறாங்க. ஸோ அதே கம்ஃபர்ட் தான் நானும் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்டும் லைஃப்பில் நிறையா ரொம்ப பாஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஸோ எனக்கும் அந்த பாஸ்ட் 2 இயர்ஸ் வாஸ் வெரி ஹாரபிள். ஓகே, பட் ஐ மேனேஜ்டு பெட்டர். இப்போ மேரேஜ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆன் ஆகணும். பட் ஸ்டில் அந்த பாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்த ட்ராமாஸ் எல்லாமே வந்து